ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து கருவாடு குழம்பு. அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து சுட கருவாடு 5 எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். 10லேருந்து 15 போல் வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கிறேன். 15 சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம செய்முறையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ணிவிட்டு ஒரு வடக்கல்லை வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் அதில் நம்ம வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடு கண்ணாடி பதம் வந்துச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். எடுத்து ஊற வச்சுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து இன்னும் சுண்ட வேகணும். இங்கே சுடு தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கருவாடு துண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அது வந்து ஊறட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகா அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். 2 ஸ்பூன் 2.25 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கிட்டு புளிக்கரசில் கரைச்சிக்கலாம்.
புளிக்கரைசல் நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ கொதித்து கொஞ்சம் வத்துற அளவு நம்ம அது வரையும் கொதிக்க விடணும். கொஞ்சம் வத்தட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பத்தலாட்டா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா கருவாடில் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் உப்பு பார்த்து பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டா கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப உப்பாக தெரியும். அதனால தான். இப்போ கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. அவ்வளோதான்.